லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது புவிசார் அரசியல் விமர்சகர் ப்ரொஃபஸர் கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். சார், இப்போ உதயமாகிறதா புதிய நாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பலூச்சை நாடுன்னு சொல்லணுமா, மாகாணம்னு சொல்லணுமா, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, ஐநாவோட நிலைப்பாடு என்ன? ஐநாவெல்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலாக பலூச்சிஸ்தான் அப்படின்றது ஒரு கானேட் ஆஃப் கலாட் அப்படின்றது 1947 முந்தா நேத்திக்கு கொண்டாட்டம் வந்ததில்ல பலூச்சிஸ்தானில். ஸோ அவங்க பாகிஸ்தானோட சேர்வதற்கு ஆயத்தமாகவே இல்லை. நான் சொல்ல 1947 அவங்க பாகிஸ்தானோட சேர்ற ஐடியா இல்லாமல் அவங்க தனி நாடாகவே, அதாவது கானேட் ஆஃப் கலாட்டுன்ற பேர்லேயே அவங்க இருக்க விரும்பினார்கள். 1947 ஆகஸ்ட் மாதம் 11 இந்தியாவாக உருப்பெறும் முன்பு பாகிஸ்தானாக உருப்பெறும் ஒரு 4 நாட்கள் முன்னாடி அவங்க தனி நாடாக அறிவித்து, அவங்க தனி நாடாக தான் இருந்தாங்க. கானேட் ஆஃப் கலாட்ன்ற பேரில் கான் ஆஃப் கலாட் அப்படின்ற ஒரு அரசரின் கீழ் இருந்தப்பட்ட ஒரு சுயாதீனமான ஒரு சமஸ்தானம் இல்லை ஒரு தேசம்னு எடுத்துக்கலாம். அவங்கள இந்தியாவோடு சேருமாறு நிறைய 2 பக்கமும் பேசினாங்க. அதாவது பாகிஸ்தான் பக்கமும் பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம எப்படி 566 சமஸ்தானங்களில் சேர்க்க முயற்சி செஞ்சு 565 சேர்த்தாச்சு. ஒன்று நேரு கிட்ட கொடுத்தாங்க. அந்த பண்ணது தான் இப்போ காஷ்மீரில் இன்னி வரைக்கும் போயின்னு இருக்க பிரச்சனை. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இல்லாமல் நடுவில் சிந்து பிரதேசம் இருக்கு இல்லையா, சிந்து பாகிஸ்தானோட சேர்கிறதுக்கு ரெடியாக இருந்தது. அப்போ அது பாம்பே பிரசிடென்சியோட ஒரு பார்ட்டு. அதாவது கராச்சி பாம்பே பிரசிடென்சியோடைய 2வது போர்ட்டு. முதல் போர்ட் பாம்பே போர்ட்டு, 2வது போர்ட் கராச்சியோட போர்ட்டு அப்படி இருந்தது. அதனால் பலூச்சிஸ்தான் இந்தியாவோட சேர்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நேரு அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், சிந்து தாண்டி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கஷ்டம், இல்லைன்னா அப்படியே சரி ஓகே அது உள்ளே போகல. ஸோ அதனால் சிந்தோடு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அப்போவுமே இப்போ இருந்த சர்தார் பட்டேல் ரொம்ப பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். கான் ஆஃப் கலாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் நம்ம ஊரில் உள்ள ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ணி மார்ச் மாதம் 27 1948 அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு குளறுபடி பண்ணி அவங்களோட போய் சேர்ந்துட்ட மாதிரி பாகிஸ்தானோட நாங்கள் சேர்றோன்ற மாதிரி சில தலைவர்கள் கைது போட்டு கொடுத்துறாங்க. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பலூச்சிஸ்தானில் இன்றைக்கி என்ன நடக்குதோ இதே மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது. 1948 மார்ச் மாதத்துலேருந்து இன்று வரை பெரும்பான்மையான மக்கள் தங்களை பாகிஸ்தானியர்களாக அடையாளம் காட்டுக்கொள்ளவில்லை. நாங்கள் பலோச்சிஸ்தான், எங்களுக்கும் பாகிஸ்தான சம்மந்தம் இல்லை. ஆனால் 45% பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் கொண்ட ஒரு ப்ராவின்ஸ், அதாவது இப்போ ஸ்டேட் கூட கிடையாது, இப்போ தான் ஸ்டேட்டுன்றதை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். இது ப்ராவின்ஸுன்னு சொல்லி ஒரு பிராந்தியமாக அவங்க அறிவிக்கிறாங்க. அது பலூச்சிஸ்தான். அதில் நிறைய பிரச்சனை. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2000 பேர் காணாமல் போயிடுவாங்க, தலைவர்கள் கொல்லப்படுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 80 வருடமாக தொடர்ந்து இப்போதைக்கு அவங்க பாகிஸ்தானோடைய எந்த ஒரு கண்ட்ரோல்லையும் நாங்கள் இல்லை. கூட்டம்லாம் பிரம்மாண்டமான கூட்டம். இல்லை, அவங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க, மற்ற நாடுகள் எங்களை தனிப்பட்ட நாடாக அங்கீகரிக்க வேண்டும், அது ஐநா பார்க்கணுன்னாங்க. நீங்கள் ஐநா சொன்னாவே மிச்சர் தான், மிச்சர் மாமா தான். ஆனால் இங்கே ஒன்றாலும் கூட ஆனால் வேறு வழி கிடையாது, நீங்கள் ஐநா கிட்ட போய் தான் ஆகணும். அதோடைய என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் இருக்கணும், பர்மனெண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருக்கணும். அதாவது போகிற மக்கள் இருக்கக்கூடாது. இந்த பிராந்தியத்தில் ஒரு கணிசமான மக்கள் தொகை இருக்கணும். அந்த நாடு அப்படின்னு அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு மக்கள் தொகை இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி காலை பள்ளம் தோண்டிட்டு இவர் சொல்லுவார், லீ குவான் யூ சொல்லுவார், நாங்கள் காலில் மண்ணை பள்ளம் தோண்டி காலை உள்ளே புதைச்சிட்டு இந்த நாட்டை கட்டி காப்பாற்றணும்னு. அந்த மாதிரி இந்த மண்ணிலேயே உட்கார்ந்து நான் உயிரே போனாலும் இங்கே இருப்பேன்னு சொல்கிற ஒரு பாப்புலேஷன் வேணும். அது இருக்கானா இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பர்மனெண்ட், அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அதாவது கண்டினியூஸான கவர்மெண்ட்டு, ஒரு ஸ்திரத்தன்மையோட ஒரு இல்லை, முதல்ல அரசாங்கம்னு நடக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னா நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு பிரிவு ஒரு தனியாக தனி கவர்மெண்ட் இன் எக்ஸைல்னு இருந்தது. திபேத்துக்கு இப்போ கவர்மெண்ட் இன் எக்ஸைல் இருக்குது. ஸோ பலூச்சிஸ்தானுக்கும் இப்போ கவர்மெண்ட் இன் எக்ஸைல் இருக்குது. ஆனாலும் ஸோ யூ நீட் அ ப்ராப்பர் கவர்னன்ஸ் கண்டினியூ ஆகணும். அதாவது ஒரு அரசாங்கம் நடக்கணும் அந்த இடத்துல, அது வேணும். அதுக்கப்புறமா ஏதாவது ஆதாரம் வேணும், பணம் இல்லையா. நீங்கள் வேறு நாட்டோட நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணணுன்னா தங்கம் வேணும். முக்கியமாக தங்கம் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு ரூபா நோட்டு அடிக்கும். அதாவது அந்த நாட்டோடைய கரன்சி வேணும்.
அந்த கரன்சி அடித்தா மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து தனி நாடுன்னு அறிவிக்க முடியும். இதெல்லாம் இருக்கு. இது வந்து ஒரு பகுதியோடைய மினிமம் பேசிக் இது இருந்தால் தான் நீங்கள் தனி நாடுன்ற வார்த்தையை எடுக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரி, இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஐநா சபையில் ஐநா பொது சபையிலையும் சரி, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலையும் சரி, ஒரு முக்கியமான நாடுகளுடைய என்ன சொல்கிறது அங்கீகாரம் வேணும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பலூச்சிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நாடா இல்லை மாநிலமான்னு கேட்டிங்க, இல்லை ப்ராவின்ஸான்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தானோட கண்ட்ரோல் இல்லை. அவன் தன்னைத்தானே நான் தனின்னு தான் சொல்கிறான். பாகிஸ்தான் எதுவும் சொல்ல முடியல. பாகிஸ்தான் ராணுவம் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, பொதுமக்கள் சாவறாங்க. அதை எப்படி ஒத்துப்பீங்க நீங்கள்? அதாவது பொதுமக்கள் மீது வந்து நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துறதுன்றது கூட ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் பெல்லட் கன்னுக்கெல்லாம் பக்கமாக எழுதுனாங்க. இங்கே காஷ்மீரில் பெல்லட் கன் யூஸ் பண்ணாங்க, டெல்லியில் இப்போ பெல்லட் கன் யூஸ் பண்ணாங்கன்னா வெள்ளைக்கார மீடியாக்கள்லாம் அவ்வளோ எழுதுனாங்கல்ல. பாகிஸ்தானில் 80 பேர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் செத்துருக்காங்க. இப்போ நேற்றுக்கு ஜேஎஃப் ரக விமானத்தில் குண்டு வீசியிருக்காங்க பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில். நான் சொல்கிறது வந்து பலூச்சிஸ்தான் நேற்று நான் சுதந்திரம்னு சொன்ன பிறகு பாகிஸ்தானோடைய ஏர்ஃபோர்ஸ், நீங்கள் இராணுவம் அதெல்லாம் கூட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஏதாவது சொல்லி ஒப்பேற்றலாம். நான் சொல்கிறது விமானம், ஒரு பெரிய விமானம். நான் சொல்கிறது வந்து போர்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானத்தை, ஹெலிகாப்டர் கூட கிடையாது, அந்த போர் விமானத்தை கொண்டு வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் பண்ணுறான்னா அவனுடைய மனநிலைன்னா அவன் நாடு எந்த விதத்தில் நடத்துகிறான், இந்த பகுதிக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி சம்பந்தம் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது இந்த மாதிரி அந்த ஏர்கிராஃப்டை வச்சுன்னு இல்லை, அந்த போர் விமானத்தை வச்சுன்னு பார்டர்லாம் கிராஸ் பண்ண முடியாது, வாங்கிட்டோம் அட்லீஸ்ட் கடனாக வாங்கிட்டோம், உள்ளுக்குள்ளேயே வேணால் அதான் பண்ணிக்கலான்றது வேணா இருக்கலாம். ஸோ இப்போ பலூச்சிஸ்தான் மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களை சுற்றி இருக்க 3 பேரும் பிரச்சனை இல்லை, ஈரானோட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆப்கானிஸ்தானோட பிரச்சனை இல்லை, இந்தியாவோட பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இங்கே 3 பேர் அங்கீகரிச்சிட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஐநாவுடைய ஷரத்துகள் என்னென்ன சொல்லுதுன்னா, ஒன்று நீங்கள் வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய வீட்டோ நாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய ஒப்புதல் வேணும். அதில் எவனும் இப்போ சைனாக்காரன் ஒத்துக்க போகிறதில்ல. ஏன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் பலூச்சிஸ்தான் வழியாக தான் போகுது. அவனுக்கு வயிற்றில் நேர அடி. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், எப்படியும் அது வரப்போகிறதில்ல. இருந்தாலும் நான் வந்து வைராகியம்னு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடக்குதுன்னு சைனாக்காரன் ஒத்துக்க போகிறதில்ல. யூகேவும் யூஎஸும் கேட்கவே வேணாம், பாகிஸ்தானுடைய என்ன சொல்கிறது எது வார்த்தை இல்லை, சரி ஓகே வேணாம், வேறு ஏதாவது வார்த்தை வந்துடும். அதனால் பாகிஸ்தான்ன்றது செல்லப்பிள்ளை உங்களுக்கு, அதனால் அது முடிஞ்சு போச்சு. ரஷ்யா என்ன தான் நினச்சாலுமே இப்போ இவங்க யாராவது ஒருத்தர் வீட்டோ போட்டால் கூட போதும், இது மொத்த இதுவுமே செல்லுபடி ஆகாது. சரி, அது இல்லாமல் பாதுகாப்பு கவுன்சிலில் P5 தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 10 நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 15 பேர் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவுன்சிலில் 5 பேர்கள் வீட்டோ இல்லைனால் 9 பேர் வேணும். அதாவது 10 பேரில் 9 பேரும் இது பலூச்சிஸ்தானுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும், ஃபேவரபுளாக ஓட்டு போகணும். அது கஷ்டம். ஸோ இது ரெண்டுமே நடக்க போகிறது இல்லைன்றதுனால ஐநா சபை ஆஸ் யூஷுவல் ஒரு மிச்சர் மாமாவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் பலூச்சிஸ்தான் மக்கள் அவங்களோட டிஃபென்ஸை இத்தனை வருஷமாக காட்டுறாங்க, 80 வருஷமாக 8 தசாப்தங்களாக அவங்க வந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறார்கள். பாகிஸ்தானோடைய இராணுவத்தை டெசிமேட்டிங், அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லாம் நடக்கலை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவங்களே கொடுக்குறது தான் நல்லது. பாகிஸ்தான் இதுக்கு மேலே வந்து அசிங்கப்படுறதுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை பலூச்சிஸ்தான் ஏற்படுத்தும் பாகிஸ்தானுக்கு அப்படின்ற மாதிரி தான் மீரியார் பலோச் அவர் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு அவர் பேசுகிறது. அப்புறமா அவங்க கொடுக்குற அந்த ப்ரெஸ் புல்லட்டின்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க இந்தியாவோடு பணியாற்றுவதற்காகவும் ஈரானோடையும் ஆப்கானிஸ்தானோடையும் ஒரு நல்ல நட்பாக இருக்கக்கூடிய, நான் பாகிஸ்தான் மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு அப்போத்துலேருந்தே அவங்க ஆசைப்பட்டது தான். அதாவது தனி நாடாக ஒன்று இந்தியாவோட அவர்கள் வந்து பாகிஸ்தான் மக்களோடு இணைந்தவர்களாக எப்பொழுதும் காட்டி கொண்டதே இல்லை அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு பாடல் கூட. ஆமாம், அது எவ்வளோ வைரலாச்சு. அது பொருந்தது. அது எவ்வளோ வந்து இந்தியாவோடு அவர்களோட தனி கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது அளவுக்கு சொல்கிறாங்க. ஏதாவது சொன்ன 565 சமஸ்தானங்களும் இங்கே இருக்குது. அந்த சமஸ்தானங்களில் இருந்த கலாச்சாரமும் எல்லாமே இந்திய கலாச்சாரம் தான் இருக்குது. அந்த கலாச்சாரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தானை வந்து எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க? மாற்றாந்த ஏங்க ரிச் இன் மினரல்ஸுக்கு, அதாவது என்னென்ன வேணுமோ எல்லாமே, அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ்லேருந்து ஆயிலேருந்து வழித்தடங்கள்லேருந்து எல்லாமே அந்த ஊரில் இருக்குன்னும் போது அந்த ஊரை நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் ஓரளவுக்காவது பார்த்துக்கணும். ஆனால் ஒரு மாற்றாந்தாய் போக்கில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே வரக்கூடாதுன்னா, இது வரைக்கும் யாருங்க பாகிஸ்தான் ஆண்டிருக்கா? இது வரைக்கும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால்
ரெப்ரசன்டேஷனே கிடையாதுங்க. இவங்க எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் 20% 10% சீட்டு தான் பலூச்சிஸ்தானுக்கு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானுடைய பெரிய பெரிய மிகப்பெரிய ப்ராவின்ஸ்னு சொல்கிற பலூச்சிஸ்தானில் 20 பேர் 25 பேர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் கண்டிப்பாக அங்கே உங்களோட வாய்ஸ் கேட்கவே கேட்காது. இல்லை, இன்னொரு விஷயமும் அதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பலூச் மக்கள் எப்படி கொந்தளிச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்க மக்களும் நிறைய கொந்தளிச்சிருக்காங்க. தொடர்ந்து நிறைய அவர்கள் போராட்டம் எடுத்திருக்காங்க, பாகிஸ்தானுக்கு எதிர்க்காக நடந்துட்டு இருக்காங்க. அது பெருசாக செய்திகளில் வர்றதில்லை. சமீப காலமாக அங்கே பெரும் ஒரு புரட்சி அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது என்ன நிலைமையில் இருக்குது? அவர்களோட மனநிலை இப்போ என்னவா இருக்குது? அவங்களும் பாகிஸ்தானில் ஒரு மாற்றம் தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ராவல்பிண்டி தான் தலைநகரம். பாகிஸ்தானுடைய தலைநகரமாக இருந்திருக்க வேண்டிய பல ஊர்களில் பாகிஸ்தானுடைய தலைநகரமாக இல்லாமல் போய் ராவல்பிண்டியை தலைநகரமாக வைத்து இராணுவத்திற்காகவே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம பலூச்சிஸ்தான் மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து ஆக்கிரமிப்பு பகுதி. ஸோ அவன் வந்து ஒரு தப்பான வழிநடத்தலின் காரணமாக இவ்வளோ நாள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலூச்சிஸ்தான் இது நம்ம சொல்லிட்டே வந்தாலும் கூட வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து செட் பண்ணியிருக்க நரேட்டிவ் என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணல, அந்த மக்களே வந்து பாகிஸ்தானோட இருக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறது. மேப் இருக்கிறப்பயும் நமக்கு அந்த விஷயங்கள் என்னன்னு தெரியும். இவங்க சொல்கிறப்பே ஆசாத் காஷ்மீருங்கிறதான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா பாகிஸ்தான் காஷ்மீர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சுகர் கோட்டடாக அந்த மக்கள் அந்த நாட்டோடு தான் இருக்கிற மாதிரியே தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனாலும் இங்கே நிலைமை வேறையாக இருக்குது. அப்போ இந்த நிலைமை இப்பொழுதும் கூட அங்கே ஏற்பட்டிருக்கிறத அங்கே கலவரங்களும் புரட்சிகளுமே வெளியில் பேசப்படவே இல்லை. அப்போ பேசப்படாத அந்த விஷயங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அங்கே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்ன? அங்கே சொன்னது சொர்க்கத்தை காட்டுறேன்னு, ஆனால் நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோடைய கதை என்னென்னா, பாகிஸ்தான் கிட்ட காஷ்மீர் போல மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்த கரைய பத்திரிகையில் என்ன இருக்குது அப்படின்னா, மொத்த காஷ்மீரும் கில்ஜித்துலேருந்து தொடர்ந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாப் வரைக்கும் ஃபுல் ஏரியாவுமே அது வந்து இவங்கக்கிட்ட தான், அதாவது இந்தியா கிட்ட தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மகாராஜா ஹரிசிங் எழுதி கொடுத்தாரு. அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இராணுவம் சிவிலியன் ட்ரெஸ் போட்டு பாதி வரைக்கும் ஆக்கிரமித்து, அது நேரு அவர்களுடைய, நான் திரும்ப நேரு போகிறேன்னு சொல்லாதீங்க, ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் பண்ணன்னு தான் சொல்ல முடியும். விளக்கேற்றி வச்சாருன்னா விளக்கு அமைத்தினார் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி காஷ்மீரில் பாதி போனதுக்கு காரணம் முதல் நாளே ஆக்ஷன் எடுத்திருந்தால் இவ்வளோ வந்திருக்காது. அந்த மாதிரி வர வரைக்கும் பிடிச்ச பிறகு இது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கிறோம், இது வரைக்கும் மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்கன்ற மாதிரி எந்த இடத்துலையுமே மகாராஜா ஹரிசிங்கோடைய கரையும் கிடையாது. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்ஸு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இன்று வரை நிற்கின்றன. இதுதான் பிரச்சனை. வெள்ளையாருக்கன் போய் சொல்ல மாட்டான். வெள்ளைக்காரன் நியூஸ்லேயே வந்துடுச்சு, பிபிசிலேயே சொல்லிட்டாங்க, சிஎன்என்லேயே சொல்லிட்டாங்க, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலே இப்படி சொல்லி தான் நம்ம ஊர்லையும் உலகத்தில் இருக்க எல்லா நாடும் நாசமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பேச்சே கிடையாது. இனிமேல் டைம் ஹஸ் கம். இப்போதைக்கு என்னென்னா, இந்த பேப்பர்லாம் தூக்கி குப்பையில் போடலாம், இல்லைன்னா அவங்க ஊரில் அந்த பேப்பரை ஏதோ பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது தொடச்சி போகிறதுக்குன்னா யூஸ் பண்ணலாமே தவிர இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. வெள்ளையாக இருக்கிறோம் போய் தான் சொல்லுவான் அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். முதல் விஷயம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி காஷ்மீர் ரெண்டுத்தையும் சேர்த்து தனி நாடாக பிரித்து தரேன்னு தான் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதனால தான் அந்த பேர் ஆசாத் காஷ்மீர் தான் பேர். பாகிஸ்தானோட அஃபிஷியல் மேப்பில் 1990 வரைக்கும் அது கிடையாது. இன்றைக்கி தான் நீங்கள் அந்த நம்ம லேப்ரடார் நாயை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். இன்னொரு தடவை சொன்னாலும் லேப்ரடார் நாயோட மூஞ்சி வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அது வந்து கிடையாது, அது நம்மளுடைய பகுதி. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் இந்தியாவில் இருக்க காஷ்மீரையும் சேர்த்து தனி நாடாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது நடக்க போவதும் இல்லை. ஆனால் அது முயற்சிக்காக அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை தனிமைப்படுத்துவதற்காக. இந்தியா மத்திய ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது டேரெக்டாக. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்ற குறுக்கால படுத்துட்டு இருக்காரு. நீ ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எந்த ஒரு என்ன சொல்லுது, வெள்ளை ஆதிக்க வாஸ்புன்னு சொல்லுவாங்களே, ஒயிட் ஆங்கிலோ சாக்சன், அந்த வெறி பிடிச்சவங்களால் மாத்திரம்தான் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தான் வாஸ்தவம் இருக்கிறது. என்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வெளியில் வருதோ நம்ம கிட்ட வந்து தான் ஆகணும். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தாண்டி நான் வேற ஒரு ப்ராஸ்பெக்டஸில் இதை புரிஞ்சிக்க விரும்புகிறேன்.
உங்களுக்கு தெரியும் இந்த பணம் மதிப்பிழப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே ஸ்டோன் பெல்லட் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது. அது இந்தியா அட்மினிஸ்ட்ரேட் பண்ற நம்மளோட காஷ்மீர், நம்மளோட காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேட்லாம் நம்ம சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட ஸ்டேட்லயே, நம்ம நாட்டிலேயே நம்ம இராணுவத்திற்கு எதிராக அந்த மக்கள் கல்லிருந்து கொண்டிருந்தாங்க. சரி, அதை வந்து நம்ம பார்க்குறோம். அது எவ்வளோ மாறி இருக்கிறது, இப்போ மக்கள் எவ்வளோ வந்து மாறி இருக்காங்க, இந்தியாவோட இணைந்து எப்படி மற்ற மாநிலங்கள் போல் அவர்களும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம நாடாக இருந்த அந்த இடத்துல இப்படி இருக்குன்னா, அப்போ அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடாக இருக்கிற இடத்துல மக்கள் மனநிலை இந்தியாவுக்கு எதிராகத்தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வை, அந்த மனநிலை இப்பொழுது மாறி இருக்கிறதா? அதற்கான காரணங்கள் என்ன? நீங்கள் சொல்கிறது ஆர்டிகல் 370க்கு முன்னாடி. ஆர்டிகல் 370யோட ரிமூவலுக்கு அப்புறமா இன்றைக்கி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் இந்தியாவுடைய பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீருக்கும் என்ன வித்தியாசன்றது பாகிஸ்தான் மக்கள் முழுக்க, நான் சொல்கிறது பஞ்சாபில் இருக்கிறவனே மூழ்கினான். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் என்னை வலுக்கட்டாயமாக பிணைய கைதியாக பிடிச்சி வச்சிருக்கேன்றதை டேரெக்டாகவே சொல்கிறான். என்னை இந்தியாவோடையே விட்டுட்டு நான் அவங்களுடைய போகிறேன்றது தான் அவங்களுடைய போராட்டத்தோடைய ஃபைனல் எய்ம். என்னென்னா, முதல்ல அவங்க ஊரில் சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாடு இல்லை. என்ன சாப்பிடுவான் அவன்? கோதுமை மாவோ இல்லை, பெட்ரோல் டீசல் இல்லை, கெரசின் இல்லை. ஸோ அத்தியாவசியமாக உயிர் வாழ வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லை. வண்டி வாங்கினாலும் வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் வேணும், கிடையாது. கம்யூனிகேஷன் இல்லை, கம்யூனிகேஷன் கட் பண்ணுறான். ஸோ எவ்வளோ பிரச்சனையும் பண்ணிவிட்டு இந்தியாவில் அவன் பார்க்குறான். இவனோட சொந்தக்காரங்க தான் இந்த பக்கமும் இருக்கான். 2 பேருமே காஷ்மீரி தானே. நீங்கள் பத்தான்சியோ பஞ்சாபிஸியோ விட்டுருங்க, அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி தான் நம்மளுடைய பிரஜை, நம்ம நாட்டுடைய பிரஜை. அவனை வந்து துப்பாக்கி முனையில் படத்துலலாம் பிணைய கைதி பிடிச்சி விட்டுருவான். அந்த மாதிரி அத்தனை லட்சம் பேரை பிடிச்சி வச்சுருக்கான்னு நினச்சிக்கோங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம கூட நெகோஷியேட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 2 பேருமே சொந்தக்காரங்க தான். அவன் பார்க்குறான் இந்த ஊரில் நல்லா வளர்ச்சி இருக்குது. G20 மாநாடு அங்கே நடத்தணும், ஒரு நிறைய கூட்டமைப்புடைய மாநாடுகள்லாம் அங்கே நடத்தணும். இன்றைக்கி வளர்ச்சி நல்லா வந்துருச்சு. இண்டஸ் ரிவர் ட்ரீட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம். டூரிசமோட டெவலப்மெண்ட், டூரிசம் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எல்லாமே வரும்போது அந்த ஊரில் எதுவுமே இல்லைங்க. 350 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல்னா அவன் என்ன பண்ணுவான்? பைசாவே இருந்தால் கூட பெட்ரோல் போடுறதுக்கு முடியாது. 2 லிட்டர் பெட்ரோல் போடுவானா பைக்குக்கு, 5 லிட்டர் பெட்ரோல் போடுவானா காருக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? எப்படி அவன் வாழ்க்கை வாழ்வான்? அது மாத்திரம் இல்லை, அவன் முதல்ல இருந்தே இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உலகத்துக்கு என்ன சொல்கிறது, பாகிஸ்தானோடைய மீடியாவும் வெள்ளக்காரங்களோட மீடியாவும் சொன்னது இதுதான். ஸோ பாகிஸ்தான் ஆக்குபடி அங்கே நிலைமை மாறி இருக்கு. அதனால தான் 80 பேர் இந்தியாவோட சேர்த்து வைன்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போராட்டம் பண்ண வர பொதுமக்கள் மீது குண்டு வீசுகிறாங்க, அதாவது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, கண்ணீர் புகை வீசுகிறாங்க. அந்த மக்களில் 80 பேர் செத்துருக்காங்க. நியூஸே வரல, 20 பேருன்றான். 80 பேருன்றது நம்ம சோஷியல் மீடியாவில் அங்கே இருக்கிற ஃபோட்டோவோட காமிக்கிறான். இவங்கெல்லாம் காணும், இவங்கெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஃபோட்டோவோட காட்டுறான். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே பலோச்சிஸ்தானில் தான் 1000 பேர் சாவறாங்க, காணாமல் போகிறாங்கன்னா, பிஓகே 1000 பேர் காணும் அப்படின்னா. ஸோ அப்போ பாகிஸ்தான் வந்து எந்த மாதிரி ஒரு நாடு? இந்த நாட்டுக்கு எத்தனை நாடு மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க? எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே கரப்பாம்பூச்சிக்கு பண்ணிக்கலாங்க. இந்த கரப்பாம்பூச்சிக்காக எவ்வளோ பேர் எல்லா நாட்டிலேருந்து பேசுனாங்களே, கரப்பாம்பூச்சி அடிச்சிடாதீங்க, கரப்பாம்பூச்சி பாவம் பேசுனீங்கல்ல. பாகிஸ்தானில் ஏன் பேசல? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இவ்வளோ பெரிய மனித உரிமைகள் மீறப்படுகிறது. அதாவது இனப்படுகொலை அப்படின்றது மற்றவங்களாம் சொன்னாங்க. உண்மையிலே இனப்படுகொலைன்னு 2 இடத்துல நடக்குதுங்க. ஒன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நடக்குது. காஷ்மீரி மக்களை புலம்பெயர மாதிரி மாற்றிட்டு பஞ்சாபிஸையும் பத்தான்ஸையும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். பலோச்சிஸ்தானில் அதான் நடக்குது. பலோச்சிஸ்தானில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் காணாமல் அடிச்சுட்டு அங்கேயும் ஒரு படுகொலை இனம் மாற்றமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே. பாகிஸ்தானுக்கு என்ன பண்ண போகிறாங்க? அமெரிக்காவும் யூகேவும் இந்த நேட்டோ நாடுகள்லாம் பாகிஸ்தான் மேஜர் நான் நேட்டோ ஆலயம் தருமோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அமெரிக்கான்னு நீங்க அமெரிக்காவோட அதிபரே அது எப்படி தப்பிச்சு போனாருன்னு சொல்றது பிரியாணி அண்டால அப்படிதான் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி சொல்லணும்னா பிரியாணி அண்டால ஒழிஞ்சின்னு கூட்டு போனாங்க. என்ன தள்ளின்னு வரீங்களே ட்ராலியை, என்னால் சத்தம் போட்டு பேசாத உள்ள பிரசிடென்ட் இருக்காருன்னு சொல்ற மாதிரி. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அதாவது உலகத்திலேயே ரொம்ப சேஃபான ஒரு விமானம், உலகத்திலேயே ஆக உயரிய பாதுகாப்பு அம்சத்தை கொண்ட ஒரு விமானம்னா ஏர்ஃபோர்ஸ் ஒன் தான். படம்லாம் வந்துச்சு, ஹாரிசன் ஃபோர்ட்லாம் படம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் விமானத்துலேருந்து வெளில போக மாட்டார். தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை பந்தாடுவார். இவரை தப்பிச்சு போட சொல்கிறவோ அந்த பிரசிடென்ட் போக மாட்டார். நான் இருக்கேன், என் மக்களை காப்பாற்றாமல் நான் என்னன்றது என்னென்னமோ பண்ணுவார். இந்த ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணார். அந்த மாதிரிலாம் நினச்சி சின்ன வயசில் படம்லாம் பார்த்து சிலுத்து போய் சில்லறை விட்டுட்டு இப்போ பார்த்தா கடைசியில் இவர் மாத்திரம் வேறு விமானத்தில் போயிருக்காரு.
இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரோட கேபினெட்டில் இருக்கவங்க அந்த விமானத்தில் போயிருக்கான். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா இவர் மாத்திரம் தப்பிச்சிருப்பார். இவங்க சொல்கிற மாதிரி, அதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி ஏர்ஃபோர்ஸ் ஒன்னுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல், ஏர்ஃபோர்ஸ் ஒன் மீது தாக்குதல் பண்ணுறாங்க. அதில் நிறைய கவுண்டர் மெஷர்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு நியூக்ளியர் வாரையே வானத்துலேருந்து நடத்த முடியும். அந்த விமானத்தில் அவ்வளோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமெரிக்காவுடைய போர் மொத்தமுமே அங்கேருந்து விமானத்துலேருந்தே பண்ணலாம். மிட் ஏர் ரீஃபியூலிங்லேருந்து எல்லாமே பண்ண முடியும்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விமானம் மேபி வெளியிலேருந்து ப்ராப்ளம் இல்லை போல இருக்குது. உள்ளுக்குள்ளேயே டீப்பாக அமெரிக்காவுக்குள்ளே அதான் உள்ளுக்குள்ளே டீப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது. அதனால இவர் வேறு இடத்துக்கு போயிட்டாரே தவிர, இல்லை ஈரான் மேலே பழி போடுறதுக்கோ இல்லைனா நீங்கள் வந்து மற்ற நாடுகள் மீது பழி போடுறதுக்கோ எதுவும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கவுண்டர் மெஷர்ஸ் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. அதாவது விமானத்து மீது மிசைல் அடிக்க முடியாது. பக்கத்தில் ஏதாவது சுற்று வட்டாரத்தில் ஒரு வேறு ஏதாவது விமானம் வந்ததுனாலே அது சுட்டு வீழ்த்துறதுக்கான இதோட தான் பறக்கும், சேஃப்டிஸோடு தான் பறக்கும். அதையும் மீறி வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிறது டீப் இன்சைடு அமெரிக்காவில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் சொல்ல முடியல. ஸோ அதில் தான் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு வேறு விமானத்தில் ஃபுட் ட்ரக்லலாம் கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கிட்டாரு. காதுலலாம் வேறு அடி வாங்கியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ அமெரிக்காவுக்கு, முக்கியமாக அமெரிக்காவுடைய அதிபருக்கும் சரி, வெளியிலேருந்து பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அமெரிக்காவுக்கும் சரி, அமெரிக்கா பொருளாதாரத்துக்கும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபருக்கும் சரி, அந்த கேபினெட்டுக்கும் சரி, பிரச்சனை உள்ளே இருக்குது. இப்போ வெளியேறும் வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஈரான் ஈராக்லேருந்து தான் வெளியேறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாக துருக்கியிலேருந்து அவர் வெளியேறியிருக்காரு. அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஈராக்லேருந்து வெளில போகிறாரு. ஈரான்லேருந்து என்னை விட்டுடுறா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு, நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல, கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், என்னை வந்து ஹோர்முஸை திறந்து விட்டுரு, என்னை இந்த போர்லேருந்து விட்டுரு. இதை தான் ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக ட்ரம்ப்போட கேபினெட்டும் ஈரானுக்கு வைக்கக்கூடிய ஹார்ஷான வேண்டுகோள். அப்படின்னா என்னென்னா, என்னை விட்டுரு, நீ கேடு கட்டினா போ, உங்க கூட இருக்க கேடு கட்டினாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க உங்களுக்குள்ள, என்ன இந்த போர்லேருந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஈராக்கிலிருந்து வெளியேறும்பொழுதே மற்ற நாடுகளிலிருந்தும் வெளியேறுவாரா அப்படிங்கிறது வந்து ட்ரம்ப் வந்து ஒரு விஷயம் மாத்திரம் என்னென்னா, 2022 அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் வெளியில் போகும்போது ரொம்ப கிண்டல் பண்ணார் ஜோ பைடனை, ரொம்ப அசிங்கமாக பேசினார். இப்போ இவர் ஈராக்லேருந்து வெளியில் போகிறாரு. மற்ற நாடுகள்லேருந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போகிறதெல்லாம் நிறைய இருக்குது. சொல்லிவிட்டு வெளில போகிறது ஈராக்லேருந்து. இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதையும் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ட்ரம்ப்பு எப்படி அட்ரஸ் பண்ணுவாருன்றது அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுமே தவிர. ஆனால் வெளியேறும் வாரம் தான். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வெளில போனாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு 7 மாதம் 8 மாதம் ஓட்ட முடியும். இன்னொன்று, நவம்பர் மாதத்தில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஈரான் அப்படிங்கிற அந்த 2 நாடுகளிலும் இவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தாங்க, போர்கள் நடந்தது. இப்பொழுது அந்த 2 நாடுகளோட நிலைமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஈராக்லேயும் வந்து நம்ம செய்திகளை பார்க்குறோம். அங்கே இருக்கிற மக்கள் வந்து தங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த பொருட்களை விற்று அதன் மூலமாக நிதிகளை திரட்டி பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ நாடுகள் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கிற பிரஜைகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதை தாண்டி அந்த நாடுகள் மீண்டு எழுமா? இந்த ஈரான்லேருந்து ஈரான் போர்லேருந்து அமெரிக்கா வெளியில் போகிறேன், எனக்கு எதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அதில் ஈரான் வைக்கக்கூடிய பல கோரிக்கைலாம் இல்லை, அவன் ஆர்டராகவே போடுறான். ஹார்மூஸை திறக்கணுன்னா முதல்ல வந்து என்னை சாங்ஷன்ஸ் லிஸ்ட்லேருந்து எடு, டாலர்லாம் ட்ரேட் பண்ணணுன்னு சொல்லக்கூடாது, ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸில் வந்து என்னை வந்து ரொம்ப இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் யாருக்கு வேணால் இப்போ எதுவும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் அடிச்சு நவுத்தின எல்லா விஷயத்துக்கும் பைசா எடுத்து வையும் அப்படின்னா. ஸோ இது வந்ததுனாலே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இதில் வந்து ஈராக்குக்கு இல்லை, ஈராக்கை பொறுத்த வரைக்கும் 2003 அந்த ஆப்ரேஷன் போது நிறைய அடி வாங்கினாங்க. ஆனால் இப்போ இந்த லாஸ்ட்டாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வளைகுடா போரில் ஈரானுடைய அமெரிக்க தளங்கள் மொத்தம் தான் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈராக்குடைய மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இனிமேல் அமெரிக்கா வெளியேறிய பிறகு அவர்களே ஆளும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சின்றது வரும். இது வந்து இப்போ அமெரிக்காவுடைய வசால் ஸ்டேட்டாக தான் ஈராக் இருக்குது. ஆனால் ஈரான் வந்து அமெரிக்காவை டிஃபை பண்ணி இவ்வளோ நாள் தள்ளியிருக்காங்க. ஒருவேளை இந்த போர்லேருந்து அமெரிக்கா வெளியே போகும் பட்சத்தில் ஈரான் சொல்கிறதெல்லாம் கேட்டால் முதல்ல இந்த உடைச்ச பொருளுக்கெல்லாம் எண்ணி வச்சுட்டு போ அப்படின்றான். அடி வாங்க நான் தான் எனக்கு கோப்பை எனக்கு தான். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சாலுமே ஈரானுக்கு பெரிய லாபம்.
இன்னொன்று, ஒரு நாளைக்கு $100 மில்லியன் அளவுக்கான பணத்தை ஹோர்முஸை திறக்கிறதுல வரும். ஸோ அப்படின்னா பில்லியன் கணக்கான டாலர் ஒரு வருஷத்துக்கே வரும். அதனால் இந்த போர் முடிஞ்சதுன்னா இந்த 2 நாடுகளுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். நன்றி சார். நம்முடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.